केतुमे जिह्वे कीर्तय केशवम् मुररिपुम् सेतोपजश्रीतरम् पाणिद्वल्वसमर्चय अच्युतकथाक श्रोत्रद्वयद्वम् शृणु कृष्णम् लोहकयलोचनद्वयकरेर्गच्छाङ्घ्रियुग्मालयोः जिग्रग्राणमुकुन्दपादतुलसिमो மூர்தனமாதோக்ஷஜம். பாகவதத்தினுடைய சாரமான நாராயணியத்தில் நாராயண பட்டத்ரி குருவாயூரப்பனிடத்தில் அவனுடைய பலவிதமான ரூப லாவண்யங்கள் பக்தியினுடைய சாரங்கள்லாம் அனுபவிச்சுட்டே வந்தவர். லோகத்தினுடைய சிருஷ்டியை சொல்லி வராகவதாரத்தினுடைய ஒரு பூர்த்தியை 12, 13, 2 தசகங்கள்ல பட்டத்ரி அதை குருவாயூரப்பனுடைய பாதார விந்தத்தில் பூர்த்தி பண்றாருன்னு நம்ம அனுபவிச்சோம். உயர்ந்த அவதாரமாக குருவாயூரப்பா நீ வராக அவதாரத்தை எடுத்தது. வராக அவதாரத்தினுடைய ஒரு தாத்பரியமே மகான்கள் அனுபவிக்கக்கூடிய அழகு இருக்கே, எம்பெருமானுடைய கருணை இருக்கே. ஒரு பிராணிகள், பட்சிகள், மிருகங்கள் எதுவா இருந்தாலும் அதுவும் பேர்ல அவருக்கு ஒரு கருணை உண்டா. அதனால தான் எடுத்த அவதாரங்கள்லயே அதிகமாக பார்த்தோன்னு சொன்னா தான் நரசிம்மனாகவும் கூர்மமாகவும் மத்ஸ்யமாகவும் வராகமாகவும் பகவான் அவதாரங்களை எடுக்கிறார். அது மட்டுமல்ல, அதோட ஒரு பெரிய தத்துவம், சாதாரணமா கோயில்கள்ல நடக்கக்கூடிய பிரம்மோற்சவங்கள் அந்த வாகனங்கள்லாம் நம்ம பார்த்தோம்னா கூட வாகனங்கள்ல கோயில்ல அர்ச்சாவதார ரூபையாக பகவான் உற்சவமூர்த்தியாக எழுந்தருளினா கூட சேஷ வாகனம் இருக்கும், கருட வாகனமாக இருக்கும், யாலி வாகனமாக இருக்கும், சிம்ம வாகனமாக இருக்கும், ஹனுமந்த வாகனம், சூரிய பிரபை, சந்திர பிரபை, யான வாகனம், குதிர வாகனம்னு இவ்வளவு இருக்க. சிம்ம வாகனம் கூட நரசிம்மமூர்த்திக்கு உண்டு. ஆனா நம்ம யோஜனை பண்ணி பார்த்தோம்னா இவ்வளவு கோயில்கள்ல இவ்வளவு வாகனம் இருக்க, ஒரு கோயில்ல கூட நரவாகனம் கிடையவே கிடையாதான். மனுஷியன் பேர்ல பகவான் ஸ்ரீபாதம் தாங்கிகள் எழுந்தருள பண்ணலாம். ஆனா வாகனம்னு பார்த்தோன்னு சொன்னா நரவாகனத்தை பகவான் தேர்ந்தெடுக்கிறது இல்லையா. நம்ம பேர்ல சுவாமிக்கு அவ்வளவு நம்பிக்கை. அவர் எழுந்தருள பண்ணிட்டு போச்சே, வேற ஏதாவது காரியம் வந்துருச்சுன்னா அவரை இறக்கி வச்சுட்டு கூட போயிடுவோம். நம்ம நரவாகனத்தை தேர்ந்தெடுத்தா அப்ப பிராணிகளிடத்துல இருக்கக்கூடிய ஒரு பெருமை வராக அவதாரத்துல பகவான் தான் மனிதனாக வந்த போது கூட ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம் மனிதனாக அவதாரம் பண்ணார். எல்லாமே வாகனங்கள் மாதிரி மிருகத்தினுடைய அவதாரங்கள்னு நம்ம அவதாரத்தினுடைய தத்துவத்துல சொல்ல வரல. மனித அவதாரம் இருக்கு. ராமனா வந்தார், கிருஷ்ணனா வந்தார். ராமனா வரைச்சே மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவானோ அந்த கஷ்டங்களை எல்லாம் அடைஞ்சார். ஆனால் அந்த 2 அவதாரத்துல கூட சர்ம ஸ்லோகம்னு கடைசியா தான் சொன்ன ஸ்லோகத்துல என்னுடைய திருவடியை கெட்டியா பிடிச்சவனுக்கு நான் நல்ல கதியை கொடுக்கிறேன். ராமனோ கிருஷ்ணனோ என்ன சரணாகதி பண்ணணும், கடைசி காலத்துல என்ன தியானம் பண்ணணும், அப்பதான் அவளுக்கு நான் மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறேன்னு சொன்னார். ஆனா வராகவதாரத்தினுடைய பூர்த்தியில வராக பகவான் சொன்னது, என்னை எப்பவாவது என் கதையை ஒரு தடவை கேட்டுந்தா போறோம். பகவான் வராகவதாரம் எடுத்தார்னு என்ன மனசுல நினைச்சா போறோம். அகம் ஸ்மராமி பக்தம் நயாமி பரமங்கதிமோகம். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல என் கதையை கேட்டு என்ன நினைச்சிருந்தால் கூட கடைசி காலத்துல உயிர் போகக்கூடிய சமயத்துல என் சிந்தனை வராது. உடம்புல பலவிதமான உபாதிகள் இருக்கும். சுத்தி இருக்கக்கூடிய உறவினர்கள்லாம் நின்றுண்டு ஆகினும் பொருள் வைத்தாகில் சொல்லு சொல்லுன்னு மிரட்டின் இருப்பா. இந்த சூழ்நிலையில என்னுடைய ஞாபகம் வரலன்னா கூட அவர்களுக்கு நான் நல்ல கதியை கொடுப்பேன்னு சொல்லி அவதாரத்தை முடிச்சவன் வராக பெருமான் ஒருவன் தான். அதனால தான் சாதாரணமா நாம வெறுக்கக்கூடிய வராகமாக இருந்தாலும் அதற்கு ஒரு உயர்வை அளிக்கணும்ன்றதுக்காகத்தான் பகவான் அந்த அவதாரத்தையே எடுத்து பெருமையை அளிச்சார்னு பட்டத்ரி பூர்த்தி பண்றார். இதையேத்தான் சுவாமி தேசிகன் அமிர்தா சுவாதினி என்று அவருடைய அமிர்தமயமான சில்லறை ரகசியங்களை தொகுத்த போது வராகவதாரத்தினுடைய சாரம், இடம் பெற்றார் எல்லாம் எம் உடலாய் நிற்ப இடர் பிறப்பு என்றிவை இல்லா என்னை அன்பால் அடம்பற்று அவன் என்று நினைத்தான் யாவல் அவன் ஆவிசரியும் போது அறிவு மாறி உடம்பில் தாரு உபலம் போல் கிடக்கனானே உய்யும் வகை நினைத்து உயர்ந்த கதியால் எந்தல் இடம் பெற்று என்னுடன் வாழ எடுப்பேன் என்ற எம்பெருமான் வராகமாய் அருள் பெற்று
மருள் செற்றோமே. சுவாமி தேசிகன் அழகா சொன்னார், வராகமூர்த்தியினுடைய ஒரு கருணை, பகவான் எடுத்த தாத்பரியம். நாம ஏதாவது ஒரு நாள் ஒரு பகுதியில நலம் தரும் நாராயணியத்துல வராக சுவாமியினுடைய பெருமையை கேட்டிருந்தா கூட போருமா? அப்ப நமக்கு கடைசி காலத்துல வாழ வேண்டிய வாழ்க்கையெல்லாம் உயர்ந்த வாழ்க்கையா கொடுப்பார். எல்லா சுகத்தையும் அனுபவிப்போம். மனிதன்னு பிறந்தவனுக்கு மரணம் அடையத்தான வேணும். அந்த மரண படுக்கையில நாம இருந்த போது எந்த நினைவு இல்லாவிட்டாலும் ஆவி சரியும் போது அறிவு மாறி உடம்பில் தாரு உபலம் போல் கிடக்க உடம்பு கட்டையா இருந்தா கூட வராக பெருமாள் நமக்கு அந்த சமயத்துல தரிசனத்தை கொடுத்து உய்வகக்கூடிய வகையை நினைத்து நமக்கு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறார்னு அவருடைய சர்ம ஸ்லோகம் அகம் ஸ்மராமி மத்பக்தம்னு அடங்கி இருக்க. அப்படி பிராணிகளத்துல கூட கருணையோட வந்த குருவாயூரப்பா, நீ அனைவருக்கும் பரமானுகிரகம் பண்ணையாமேன்னு பட்டத்ரி, விஷ்ணு புராணம், ஸ்ரீமத் பாகவதம், சுவாமி தேசிகர் முதலிய ஆச்சாரிய சிரேஷ்டர்கள்லாம் போட்டி போட்டு இந்த வராகவதாரத்தை பூர்த்தி பண்றா. அதை பூர்த்தி பண்ண பட்டத்ரி நாராயணியத்தினுடைய 14வது தசகமாக, அதாவது 14வது தசகம் 15வது தசகம் 2 தசகத்திலையும் பகவானுடைய அவதார அம்சத்தினுடைய ஒரு பரிணாமமான ஸ்ரீ கபில வாசுதேவனுடைய சரித்திரத்தை சொல்றதுக்காக பட்டத்ரி நாராயணியத்தில் ஆரம்பிக்கிறாராம். அதாவது பாகவதத்தினுடைய சாரம் நாராயணியம்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராமாயணம் மாதிரி ஒரு தொடர்ச்சியான கதை கிடையாது பாகவதம். ரெண்டுத்துக்கும் அதான் வித்தியாசம். ராமாயணத்துல ராமன் பிறந்ததுலேருந்து பட்டாபிஷேகம் வரைக்கும் கதை தொடர்ச்சியா இருக்கும். தி கண்டினியூட்டி ஆஃப் தி ஸ்டோரின்னு ஆங்கிலத்துல சொல்லுவோமே, அதே போல இருக்கும். பாகவதத்துல எல்லாமே அவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய பல சரித்திரங்கள், நாம வைபவங்கள், அவனுடைய அவதாரத்தினுடைய பிரபாவங்கள், அவன் பண்ண பல பரிணாமத்தினுடைய உபதேசங்கள், இப்படித்தான் நமக்கு அமையிறது. அந்த வகையில அடுத்த தசகத்துல 14வது தசகத்துல குருவாயூரப்பா தாங்கள் கபில வாசுதேவனாக கர்தம மகர்ஷிக்கும் தேவகூதிக்கும் அவதாரம் பண்ண சரித்திரத்தை நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு பட்டத்ரி ஆரம்பிக்கிறார். நாராயணியத்துல அந்த சரித்திரம் தான் இந்த 2 தசகங்கள். ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், எந்தெந்த கதையெல்லாம் முக்கியமா இருக்கோ அங்க பட்டத்ரி 2 தசகங்களாக வர்ணிப்பார். அது ஆயிரக்கணக்கான ஸ்லோகங்களால ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கும். அதையே கதையை விடாம சுருக்கி வர்ணிப்பார். இந்த கபிலனுடைய சரித்திரத்தையும் 2 தசகம்னு அவர் சங்கல்பம் பண்ணின்றதுனால இதுவும் முக்கியமான சரித்திரம் நாராயணியத்திலே நமக்கு தெரியுது. இந்த ஒரு கபில வாசுதேவனாக பகவான் அவதாரம் பண்ணதுக்கு காரணமே உலகத்தினுடைய தத்துவங்கள், குடும்பத்துல நம்ம அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்கள், வாழ்க்கையினுடைய முறைகள் எல்லாத்தையும் தங்க அம்மாவான தேவகூதிக்கு உபதேசம் பண்றார். அதனுடைய ஒரு முதல் ஸ்லோகத்தை பட்டத்ரி ஆரம்பிக்கிறார். குருவாயூரப்பா, சமனுஸ்மிருதாவகங்கிரியுக்மக சமனுகோ பங்கஜ சம்பவங்கஜல்மா நிஜமந்தரம் அந்தராயகீனோ சரிதம் தே கதஜல் சுகம் நினாய. குருவாயூரப்பா, தாங்கள் பிரம்மா, நாரதர், சனகாதிகள் இந்த சிருஷ்டியெல்லாம் சொல்லி மனு சதரூபையோட எவ்வாறு உலகத்தை சிருஷ்டிக்கணும்னு ஆரம்பிச்சார்னு ஏற்கனவே நடந்திருக்கிற சரித்திரத்தினுடைய சுருக்கத்தை இந்த முதல் ஸ்லோகத்துல நமக்கு நினைவுறுத்துவதற்காக கபில வாசுதேவனுடைய அவதாரிகையாக பட்டத்ரி இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்றார். அவர் இந்த சொல்லக்கூடிய விவரங்களை கேட்பதற்கு முன்னால் நம்ம அனைவருக்கும் கவனத்தில் இருக்கோம். நாம் நலம் தரும் நாராயணியத்துல சரித்திரத்தோட ஸ்ரவணத்தோட, அதாவது கேட்பதோடு மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு ஆலயத்தினுடைய திவ்ய தரிசனத்தை அடையிறோம். கடந்த பல பகுதிகளில் நாம் வராகவதாரத்தினுடைய சரித்திரத்தை ஸ்ரவணம் பண்ணதுனால எந்தெந்த இடங்கள்லாம் சுவாமி வராகமூர்த்தியாக திருக்கோயில்கள்ல எழுந்தருளி இருக்காரோ அந்த வராகருடைய தரிசனத்தை அடைஞ்சோம். மறுபடியும் கண்ணனுடைய பரிணாமமான கபில வாசுதேவனுடைய சரித்திரத்துக்கு நம்ம நாராயணியத்தில் திரும்பிட்டோம். அதனால நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய திருக்கோயில், நீண்ட நாட்களாக நாம் கண்ணனை தரிசனம் பண்ணலையே, வேணுகோபாலனாக அவனை பார்க்கலையேன்ற ஒரு ஏக்கம் நீங்க இதோ கண்ணனுடைய திவ்ய தரிசனத்தை அந்த ஒரு ஆலயத்திலிருந்து நாம் அடைய இருக்கின்றோம். இந்த ஒரு ஆலயம் எங்கே அமைந்திருக்கின்றது? நம்முடைய தமிழ்நாட்டிலே திருவள்ளூருக்கு அருகில் திருவள்ளூர் ஊத்துக்கோட்டை செல்லக்கூடிய மார்க்கத்தின் நடுவிலே அழகான ஒரு கிராமம், போந்தவாக்கம் என்னும் ஒரு கிராமம். அதாவது நாகலாபுரம் என்ற ஆந்திராவில் அமைந்திருக்கக்கூடிய வேதநாராயண பெருமாளுக்கு வேத அத்தியனத்தை
வேதத்தை தான் ஓதியும் ஓதிவித்தும் செய்யக்கூடிய பிராமணர்களுக்காக கிருஷ்ணதேவராயர் என்ற ஒரு மகாராஜா இந்த கிராமத்தை அவர்களுக்கு அன்பளிப்பாக அளித்தார்களாம். அவர்கள் நாகலாபுரத்திலிருந்து வேதபாராயணத்திற்காக இங்கே ஒட்டுமொத்தமாக புகுந்ததால் இந்த கிராமத்திற்கு புகுந்தவாக்கம் என்ற பெயரானது ஏற்பட்டு கால போக்கிலே அது மருவி போந்தவாக்கம் என்று பெயர் பெற்றதாம். இதோ கிராமத்தை அடைந்து விட்டோம். அழகான இயற்கை எழில் சூழ்ந்த இந்த ஒரு கிராமத்திலே கமலவல்லி நாயிகா சமேத ஸ்ரீ கரியமாணிக்க பெருமாள் திருக்கோயில் வாயிலிலே நிற்கின்றோம். கரிய மாணிக்கமாக கண்ணன் இங்கே நமக்கு சேவை அளிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றான். இதோ உள்ளே நுழைந்து விட்டோம். அழகான பலிபீடத்தை நாம் கடக்கின்றோம். பெரிய கொடிக்கம்பம், அந்த கொடிக்கம்பத்திற்கு அருகிலே மானசீகமாக இதோ வணங்குகின்றோம். கொடிக்கம்பத்திலே உயர்ந்த ஒரு திருமன்காப்பனுடைய தரிசனம். கொடிக்கம்பத்தை சற்றே தாண்டினோமே ஆனால் அழகாக சுதை வடிவத்திலே நமக்கு பல திவ்ய தரிசனங்கள். ஆதிசேஷனுக்கு பேல் எம்பெருமான் கதையை கையிலே தாங்கிக் கொண்டு மகாலட்சுமி திருவடிகளை தான் பிடித்துவிட நாபி கமலத்திலே பிரம்மாவானவர் நமக்கு தரிசனத்தை அளிக்க அவரையும் நாம் தரிசித்து ஒரு புறம் அவருக்கு ஆஞ்சநேயன் சிறிய திருவடியாக கையை கூப்பி அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்க, மற்றொரு புறத்திலே பெரிய திருவடியான கருடன் அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சியளிக்க இந்த சுதை சிற்பங்களின் தரிசனத்திற்கோடு கோயிலுக்குள்ளே நுழைந்து விட்டோம். இதோ கருடன் பெரிய திருவடியாக தனி சன்னதியாக நின்ற திருக்கோலத்திலே கையை கூப்பிக் கொண்டு நம்மை வரவேற்கக்கூடிய திவ்ய தரிசனத்தோடு நாம் ஆலயத்தை வலம் வர ஆரம்பிக்கின்றோம். இதே ஒரு சூழ்நிலையிலே 14வது தசகத்தினுடைய ஆரம்பத்தை பட்டத்ரி எவ்வாறு தொடர்கின்றார் என்பதை நாம் கேட்பதற்காக குருவாயூருக்கும் திரும்பி வந்துவிட்டோம். குருவாயூரப்பா, சமனுஸ்மிருததாவதங்கிரியுக்மகாம், உலகத்தை படைப்பதற்காக பிரம்மாவை பகவான் படைச்சார். பிரம்மா சனகாதிகள் நாரதர் முதலியவர்கள் எல்லாம் படைச்சு அவர்கள் உலகத்தை படைக்கலேன்னு மனு என்ற ஒரு மகாராஜாவையும் அவளுடைய மனைவியான சதரூபையையும் கணவன் மனைவியாகவே படைத்து அவர்களை உலகை படைக்கும்படியாக பகவான் உத்தரவிட்டாராம். அந்த மனு படைக்கணும்னு ஆரம்பிக்க சேர்த்தான் உலகமெல்லாம் கடல்ல சூட ஆரம்பிச்சது. இரண்யாக்ஷன் பூமாதேவி அபகரணம் பண்ணிட்டு போயிட்டான்னு தெரிஞ்சது. அப்ப மனு பிரம்மா கிட்ட முறையிட்டார். பிரம்மா மகாவிஷ்ணு கிட்ட முறையிட்டார். கவலைப்பட வேண்டாம்னு அவர் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியை கொடுத்துட்டார். எல்லாம் இப்ப சகஜ நிலைமைக்கு திரும்பியாச்சு. அப்போ மனு சிருஷ்டிக்கணும். அவர் என்ன பண்றாருன்னா பங்கஜ சம்பவங்க ஜன்மா, உலகத்தை சிருஷ்டிப்பதற்காக அந்த கல்பம் முழுக்க பரமானந்தமாக எந்த விதமான கவலையும் இல்லாம கழித்தார். அப்படின்னு மனுவனுடைய ஆரம்ப சரித்திரத்தோட கபிலாவதாரத்தை இவர் தொடர போறார். இந்த தசகத்துல எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இந்த போந்தவாக்கம் கரிய மாணிக்க பெருமாளுடைய திருக்கோயிலின் மற்றொரு திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தில் தொடர்ந்து கேட்கலாம். கிருஷ்ணாய துப்யம் நமகா.